எல்லாரும் வாங்க, பால் காய்ச்ச போறோம் வாங்க. பால் பொங்க போகுது. எல்லாரும் வாங்க, பால் காய்ச்ச போறோம் வாங்க. பால் பொங்க போகுது. ஆமா ஆமா, பால் பொங்குது. எப்பாடா நல்லபடியா பால் பொங்கிட்டு பாலை காய்ச்சாச்சு. எம்மாடி மருமவளே அமுதா, வந்திருக்கவே எல்லாருக்கும் பாலை கிளாஸ்ல ஊத்தி குடுமா. சீனி கொஞ்சம் போட்டுட்டு பால் மட்டும் எல்லாருக்கும் ஊத்தி குடு. சரி பே. புழுக்க அவங்க அம்மா ஊத்தி தருவா, எல்லாருக்கும் கொண்டு போய் குடு. எத்தே வேண்டாத்தே, நானே குடுக்க. அவளே மாசமா இருக்க, அங்கே எங்கேயும் வாட விடாதங்க. அவளை எந்த வேலையும் சொல்லாதங்க. நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போய் உட்காருங்க, நான் பால் ஊத்தி எடுத்துட்டு வரேன். ஓ சரிம்மா. அமுதா நான் செய்யறேம்மா, நீ சீனி டப்பாவை மட்டும் எடுத்துட்டு வா. அப்படியே ஒரு கரண்டி எடுத்துட்டு வாமா. ஜெனிமா டம்ளர் எடுத்துட்டு வாமா. சரி பெரியம்மா. வாங்க ரோசப்பக்கா வாங்க. எனக்கா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஆமா சரோஜா, 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாவ பாத்துக்க. என் புருஷனும் வேலைக்கு போயிட்டாவ. அதான் சரி இப்படி வந்து பாட்டி கூப்பிட்டாவல, அதான் எட்டி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். எம்மாடி ரோஜா பூ. சொல்லுங்க பாட்டி. சாப்பிட்டுட்டு தாம்மா போனோம், சும்மா எட்டி பார்த்துட்டு போக கூடாது சரியா? போமா உள்ள போ. பாலை காய்ச்சாச்சு, முதல்ல பாலை வாங்கி ஒரு கிளாஸ் குடி. சரிங்க பாட்டி. ரோசப்பக்கா உள்ள போங்கக்கா போங்க. சரி சரோஜா, பால் காய்ச்சாச்சப்போ? ஆமாக்கா, அது விடிய காலமே காய்ச்சாச்சு பாத்துக்கிடுங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வச்சிருவோம். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டாக்கா போனோம். சரி சரோஜா. ரோஜா பூ வீட்டுல நினைச்ச மாதிரி ஒண்ணுதான் வந்திருக்கு. மத்த வீட்டுல இருந்து எத்தனை பேர் வராவன்னு பாப்போம். பாட்டி இதுக்கெல்லாம் நீங்க ஆள் கூப்பிட்டுக்கவே கூடாது. சித்தி என்ன புது வீடு கட்டியா பால் காய்க்காவ? எதுக்கு எல்லாரும் போய் கூப்பிட்டி பாட்டி? நான் எங்கம்மா கூப்பிட்டேன், நான் தங்கச்சி மாவை மட்டும் கூப்பிட்டுட்டு விட்டுலான்னு தான் நினைச்சேன். உன் அம்மகாரி இருக்காளே சௌந்தர்யா, அவதான் மீன்காரிய கூப்பிட்டுருங்கத்தேன்னு சொன்னா. சரின்னு நானும் மீன்காரிய போய் ஒரு வார்த்தை சொன்னேன். அவ என்னடா இருந்தாலும் உங்க அம்மைக்கு சம்மந்தி பக்கத்திலே இருக்காள, அதனால அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னா. பேடவை குழந்தை உங்க வீட்டிலே குடியிருக்கா, அதனால அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருங்கத்தேன்னு சொன்னா. அப்புறம் இந்த ரோஜா பூ பக்கத்து வீட்டுக்காரி, அவளை கூப்பிடாம இருக்க முடியுமா, அவளையும் கூப்பிட்டுருங்கத்தேன்னு சொன்னா. சரி அப்படின்னு இவையெல்லாம் கூப்பிட்டுட்டு என் தங்கச்சிக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலான்னு போனேன். அப்பனா தங்கச்சி சொன்னா, குடுமையும் கஷ்டப்பட்டுட்டு தானே கிடக்கா ஒரு வயசு ஓட்டுக்கு, அவளையும் கூப்பிடுங்கக்கான்னு சொன்னா. சரின்னு தங்கச்சி சொன்னதுக்காக குடுமையும் கூப்பிட்டுட்டேம்மா. என்னது குடுமையும் கூப்பிட்டுக்கல? இந்த குடுமி கொண்டையெல்லாம் யார் கூப்பிட சொன்னது? பாட்டி சொன்னா நீங்க போய் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா? ரோசப்பக்காவை கூப்பிட்டியே சரி, அந்த குழந்தைய கூப்பிட்டியே சரி, அதுவே இந்த வீட்டுக்கு ஓவர் தான். இதுல இந்த குடுமிக்காரி எல்லாம் வேற கூப்பிட்டுக்க போல. ஒருத்தைய போது அந்த வீட்டையே அழிச்சிடலாமான்னு பாப்பா. சரோஜா என்னம்மா பண்றது, தங்கச்சி தான் ஒரு வார்த்தை சொல்லிருங்கக்கான்னு சொன்னா. அவ வார்த்தையை என்னால தட்ட முடியலம்மா. ஆமா, தட்ட முடியல கொட்ட முடியலன்னு சொல்லுங்க. இந்த குடுமி இப்ப கும்மி அடிச்சிட்டு வருவா, நீங்களும் சேர்ந்து அடிங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. மீன்காரி காலையில இருந்து இங்கே தானே கிடக்கா? பால் காய்க்கும் போது கூட எங்க கூட தான் நின்ன. இப்ப எதுக்காக நீ தனியா வரவேற்று பயணம் போனா? வானரி, நான் வீட்டுக்கு போய் மகனை கூட்டிட்டு வந்திருக்கேன் வானரி. அவன் இப்ப என் கூட வந்திருக்கல்ல, வரவேறுங்க. ஆமா, ஓமா பெரிய கலெக்டர் பொண்டாட்டி, ஆனா நான் நின்னு வரவேற்கேன். பெரிய இவ அவளை கூட்டிட்டு வந்துட்டாலும் நாங்க வரவேற்கிறோம்மா. ஏய் என்ன கருவாடு, என்ன வரவேற்கணும்னு சொன்னியா? இல்ல நீ, நான் சொல்லல, அம்மா தான் சொன்னாங்க. நல்லா சொல்லுவிய, கொண்டையில போட்டுட்டு வந்து புழு போல உள்ள போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து கிடக்கணும். ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ணு கொண்ட பறந்துரும். இதுக்கு இப்படி பேசுறிய? நாளைக்கு வேற ஒருத்தவிய வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற பிள்ளை மதிச்சு அழைச்சாதான் என்ன வானரி? நாளைய பின்ன உங்க வீட்டுல ஒரு விசேஷம், என் மக வருவாள்ல, அதுவும் புருஷனை கூட்டிட்டு வருவா. ஆமா, வந்துட்டாலும் அப்படியே பல லட்சம் ரூபாய மொய் எழுதிருவா. நாங்க ஆடி அசந்துதான் போயிருவோம். ஆமா, என் தங்கச்சி காலையில பச்சை பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டா. என் தங்கச்சி புருஷனும் வந்துட்டாரு. நீயும் பால் காய்க்கும் போது வந்துட்டா மீன்காரி. மோ கருவாடு மட்டும் உன்ன என்ன பண்ணிட்டு இருந்தா? இவ்வளவு நேரம் என் மக குளிச்சிட்டு இருந்தா வானரி. இப்பதான் குளிச்சு முடிச்ச கூட்டிட்டு வந்தேன். ஷோ கடவுளே, டேங்க் தனி போற காரியம் இருக்குமே. இந்த அழகு சுந்தரி கிளியோபாட்ரா குளிக்க இத்தனை மணி நேரமா? வானரி, என் மக கொஞ்சம் மெதுவா குளிப்பா வானரி. நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் மீன்காரி?
இவ குளிக்கணும்னு சொன்னா தமிழர்களை முக்கிய தூக்கி வெளிய போடுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? இந்த கருவாடு பல மணி நேரம் குளிச்சாலாம், இவ நேரம் குளிச்சு கும்மி அடிச்சாலாம், இவ போய் அழைச்சிக்கிட்டு வந்தாலாம். என் வீட்டுல டேங்க் தண்ணி பூரா காலியா வருது உன் மோகனாலதான். இனி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் மோட்டர் போடுவேன்னு சொல்ல போய் பாத்துட்டே இரு. போ உள்ள போ. ஏ கருவாடு ஒன்னிதான் சொல்லி போவல. அண்ணி சேகர் எங்க இருக்கா? என்னது சேகரா? இல்ல நீ சும்மா பேசிட்டு இருக்கலாம்டா. ஆமா பேசுவாரு, கொண்ட இருக்காது மண்டதான் இருக்கும் பாத்துக்க. போவல. வானரு சும்மா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசுவான் வானரு. ஆமா ஃப்ரெண்ட்லியா பேசுவாவே குண்டலியா பேசுவான்னு சொல்லி கொண்ட பறந்துறான். கண்ணுமணிமா வானரு சும்மா பேசியா மணி உள்ள போ. ஏ மீன்காரி, நான் ஒண்ணு சும்மா பேசல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். உன் மகளுக்கு கொண்ட இருக்காது சொல்லிட்டேன். வானரு அது சின்ன பிள்ளைல ஏதோ பேசிட்டு இருக்கு, நீங்க தப்பா நினைக்காதங்க வானரு. ஆமா சின்ன பிள்ளைகள் என்ன உமாவா புட்டில தான் பால் குடிச்சிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு திரி. போவல. என் தம்பிட்ட பேசட்டும், அதுக்கு வர வச்சுக்கிடி அவளை. நீங்க எப்பவுமே இப்படிதான் அப்படியே சம்மந்தி கிட்ட பேசிக்கிறீங்க. ஏம்மா உள்ள பாரு. போமா பிஷாண்டி. ஷோ வர வர எது கிளவினே எனக்கு தெரியல. வணக்கம். ஓ என்ன குடுமி குடுமி ரொம்ப ஆடுது. என்னையா இன்வைட் பண்ணிருக்காவே? உன்னையெல்லாம் இன்வைட் பண்ணிருக்க கூடாது, ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். இன்வைட் பண்ணிருக்காவல இன்வைட். பாட்டி நீங்க சொன்னதுக்காக நான் வந்திருக்கேன். நான் ஒரு தொழிலதிபர். இன்னைக்கு என்னோட தொழிலெல்லாம் ஒத்தி வச்சிட்டு நீங்க அழைச்சதுக்காக வந்திருக்கேன். இதனால எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் தான். எது இந்த பழைய குப்பையில வாரிட்டு போவியா தானே? ரொம்ப நஷ்டம் தான் உனக்கு. உன் வாயால இதை கேட்கும்போது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. பாட்டி ஒரு 1 hour 2 hourல ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும்ல. ஃபங்க்ஷன்ல காலையில முடிஞ்சிட்டு இப்ப கூட நீ வீட்டுக்கு போலாம். சோறு திங்கன்னா மட்டும் தான் உள்ள போணும், இல்லனா உங்க பிசினஸ்ல போய் ஒழுங்கா போங்க. அதெல்லாம் ஒத்தி வச்சிட்டு தான் வந்திருக்கோம். பாட்டி எங்களை அழைச்சதுனால. பாட்டி சாப்பாடுலாம் தயாரா இருக்கா? நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட முடியாது, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவோம். எதுக்கு பிச்சை எடுக்க? நீங்க எதுக்காக இப்ப ஊடையில வாரியா? நான் பாட்டி மாட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கொண்டையில வந்தா நாங்க ஊடையில தான் வருவோம். ஊடையில வந்தா கூடையில வந்தா கேள்வி கேட்பானல்ல. குடுமி இருக்காது பறந்துரும், ரொம்ப ஆர்டர் வச்சுக்க பறந்துரும். அம்மா இதுக்கு தான் இவ்விய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரலன்னு சொன்னேன். நீ தான் என்னை கர்ச்சிப்பு மாதிரி கையிலே கூட்டிட்டு வந்துட்ட. ஓ இல்லன்னா மட்டும் இவர் வரவே மாட்டாரு. ஒரு வார்த்தை சொன்ன பாருமா ஓடி வந்துருவியே. வீட்டுல சோறு இல்லாம தான் வந்திருக்க. உனக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு? யார் சொன்னா இந்த வீட்ல இப்ப சோறு இல்லைன்னு? நான் இப்போ பிசினஸ் உமன். எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்கு 10 பேரை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். என்னோட ஒரு நாள் வருமானம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏ அம்மம்மா, ஒரு நாள் அந்த குப்பை வண்டி எடுத்துட்டு ஊரை சுத்தி வந்தா அதுக்கு பேச்ச பாரு. அது வந்து குப்பை வண்டி கிடையாது, பழைய இரும்பு தகரம் பிளாஸ்டிக் பேரிச்சம்பழம். என்ன கொஞ்ச நேரம் இப்படி நின்னு பேசணும்னு வச்சுக்க, ஒன்னிய பழமா ஜூஸ் போட்டு விடுவேன். மரியாதையா உள்ள ஓடிடு. பாட்டி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லுங்க. அம்மா பந்து எங்க வைக்கறாங்க? பந்தி தானே தெருல தான் வைப்போம், அங்க போய் உட்காரு. சாரு பெஞ்சில ஒண்ணு போட்ட மாதிரியே இல்ல. போய் உட்காரு, கொண்டு வந்து தலையிலே போட சொல்லி. வெரி இன்சல்ட்டிங். அம்மா இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ள போணுமா சொல்லு. சாமிமா வீட்ல சமைக்க அரிசி பருப்பு எதுவுமே இல்லம்மா, சாப்பிட்டுட்டே போயிருவோம். ஓஹோ நீங்க அதை வச்சுக்கிட்ட 10 பேருக்கு சாப்பாடு போட்டுருவீங்களா? சாப்பாடு பெரிய பிசினஸ் உமன். காப்பிடி அரிசி இல்லையா, கைப்பிடி அரிசி கூட வீட்ல இல்லையா? இதுல என்னோட வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு கேள்வி. அம்மா வீட்டுல பொருள் இல்லனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன்ல. எல்லாரும் பேசுற அளவுக்கு அப்படி கொண்டு வந்து விட்டு வா. சாமி நான் அரிசி பருப்பு வாங்கணும்னு கேட்கும்போது நீ தானமா ரூபாயே இல்லைன்னு சொன்னா. ஷூ ஷூ அமைதியா இருமா. அம்மா உள்ள போலாம் வா. ஆமா உடனே உள்ள பேரு. ரீல அறுந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏய் சிலுப்பா, உன் மவுளுக்கு என் தம்பி பொண்ணு கேட்டு வந்தியாமா? அப்படியா? ஏக்கா நான் வரையில, மீன் கறக்கதாங்க கூட்டிட்டு வந்தாவே. அவன் மவுளுக்கு பொண்ணு கேட்டு வந்தா? உன் மவுளுக்கு தானே மாப்பிள்ளை கேட்டு வந்தியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
உன் மவ குடுமி பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எப்ப அறுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவளுக்கு என் தம்பியை நீ மாப்பிள்ளை கேட்டு வந்தா போல. அதுவும் என் தம்பிக்கு பொண்ணு பார்த்து பூ வச்சு நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கே நாள் குறிச்சு பருவு. நீ பண்றது எதுவும் எனக்கு சரியா தெரியல சிலுப்பா. ஏன் உன் மவ சொல்லி விட்டாளா? இல்லக்கா, மீன்காரக்கா தான் கூட்டிட்டு வந்தாவ. அவ கூட்டிட்டு வந்தா இவ கூட்டிட்டு வந்தா நீ என் வீட்டு பக்கம் இன்னும் வந்தா? உன் மவளுக்கு குடுமி மட்டும் இல்ல மண்டையா இருக்கா சொல்லிவிட்டேன். போகல ஏ குடுமி, உனையும் தான் போகல. ஏதாவது தேவையில்லாத கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க, குடுமி கொழுந்து விட்டு எரிஞ்சிட பாத்துக்க. போகல ஆத்தால மவளை என்ன வருத்த வர அளவு பாரு. நானும் பார்த்தேன் கேட்டேன், இந்த மாதிரி ஆட்களை பார்த்ததே இல்ல. எக்கா தங்கச்சிமா வந்துட்டியாடா? வந்துட்டேன்க்கா. நீங்க சொல்லி வராம இருப்பேன்னா காலையிலே வரணும்னு நினைச்சேன். வர முடியல பாத்துக்கிடுங்க. மழை வேற சீஞ்சின்னு தூரல் போட்டுட்டே கிடந்துச்சா, அதான்க்கா வரல. பரவாயில்லடா தங்கச்சி, இனிதானே சாப்பாடு வைக்க போறோம். கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கா. ஆமா, கொழுந்தனார கூட்டிட்டு வரலையம்மா? எக்கா அவியல கூப்பிட்டேன். அவிய எனக்கு சாப்பாடு கொஞ்சம் ஒரு தட்டுல வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாவ. சரிம்மா, நீ முதல்ல சாப்பிடு. நான் கொழுந்தனாருக்கு சாப்பாடு எடுத்து வச்சு தரேன்டா. உள்ள வாம்மா. சரிங்கக்கா. ரெண்டு அக்கா தங்கச்சி பாசத்துல பாசமலர் மிஞ்சிரும். அக்காங்கிறது என்ன தங்கச்சிங்கிறது என்ன? அம்மா உன சோறு வச்சாச்சா? பிள்ளைய அதனாலதான் வீட்டுல விட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு தான் பச்சைக்கிளியே வர வைக்கணும். சோறு வச்சாச்சா இல்லையான்னு சொல்லுங்க. உன ஏன் இப்படி திருட்டு மொழி முடிச்சிட்டு நிக்கிறிய? அப்படின்னா பால் காய்ப்புக்கு சோறு போட இல்லையா? போய் சொல்லிட்டீங்களோ? சோ கடவுளை, சோறுலாம் இருக்கு. சோறு வச்சாச்சா இல்லையான்னு எனக்கே தெரியல. அதான் இங்க முடிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? உங்களையே வீட்டுல சேர்க்கலையா? வெளியே தள்ளிட்டாவளோ? சரி ஓனர், அப்படின்னா நானே வீட்டுக்குள்ள போய் பாத்துக்கிடி. சாப்பிட்டுட்டு வந்து எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி இங்கே இருங்க ஓனர். கோவத்துல வேற எங்கேயும் போயிடாங்க. சோ கடவுளை, எல்லாம் அரக்கிருக்க குறக்கிருக்குமா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சேகர் வீட்டுக்கு அவன மாப்பிள்ள கேட்டு போனா ஓனர் ரவி எப்படி பேசுறாவ பாரு. மீன்காரக்கா சொன்னவ நீ ஆசைப்படியல்ல, அதான் மாப்பிள்ள கேட்டு போவோம் சில்பான்னு சொன்னவம்மா தான் போனேன். அங்க சரோஜா அம்மதம்மா இருந்தவ. அவிய ஏத்துக்கிடவே இல்லம்மா, போவாங்கன்னு சொல்லிட்டாவ. சேகருக்கு தெரிஞ்ச நீ என்னம்மா நினைப்பா? நான் இன்னும் அவங்கிட்ட காதலே சொல்லல. சாமிமா, சேகர் தம்பி அப்ப இல்லம்மா, சரோஜா அம்மா மட்டும்தான் இருந்தாவ. அப்படியே சொல்லி இருந்தா என்னம்மா ஆகுறது? எதுக்குதான் நீ கேட்காம இப்படி எல்லாம் பண்றியோ தெரியல. நீ தானம்மா அந்த தம்பிய நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டே கிடக்கா. அதான் உனக்காக அம்மா போய் மாப்பிள்ள கேட்டேன். நீ கேட்ட உடனே கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களோ? எதுக்குமா நீ இப்படி இருக்கா? நம்மளாம் மாப்பிள்ள கேட்டு போக கூடாது. அவியதான் பொண்ணு கேட்டு வரணும், வர வைக்கணும். அத விட்டுட்டு மாப்பிள்ள கேட்டுட்டு போனாலாம். பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு? வானரவியல் அப்படி கேட்காத. மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்கிடாதுன்னே தெரியல. சேகருக்கு தெரிஞ்ச அவன் என்ன நினைப்பானோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த ஜோசப் வேற நான் அவனை காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டு திரியறான். எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, இதுல நீ வேற. சாமிமா, சரோஜக்கா இல்லாத நேரத்துல அவிய அம்மிட்ட போய் கேட்கலாமேன்னு போனோம். ஆனா அவியலும் ஒத்துக்கிடவே இல்லம்மா. எப்படி ஒத்துக்கிட்டுவாவ? கல்யாணம் பேச்சாச்சுல சேகருக்கு, அதனாலதான் அப்படி சொல்லி இருப்பாவ. சரிம்மா, சேகர் தம்பி கல்யாணம் நின்ன உடனே நம்ம மறுபடியும் மாப்பிள்ள கேட்டு போவோமா? நோமா, மாப்பிள்ள கேட்டு போக கூடாது. அவியல பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர வைக்கணும். முக்கியமா அந்த ஓனர் ரபியல நம்ம வீட்டு வாசல் ஏறி பொண்ணு கேட்க வைக்கணுமா? அது எப்படி சாமி முடியும்? முடியுமா? என்னால் முடியும். உன் மகள் சாதாரணமானவள் இல்ல, சாதிக்க பிறந்தவள். நான் சாதிச்சு காட்டுறேன். சேகர், நான் வரும்போதே வாசல்ல வச்சு உங்க அக்கா திட்டிட்டாங்க. அப்படியா? உங்க அக்கா என்ன சொன்னா? உன் கூட பேச கூடாதுன்னு சொல்லி திட்டினாங்க சேகர். அப்படியா?
அவ எதுவுமே சரியாவே செய்யவே மாட்டா. இப்படிதான் அன்னைக்கு நிச்சயத்தை நிறுத்திடுறேன்னு சொன்னா. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு நீயே பார்த்தல்ல. அவளால நிச்சயத்தை நிறுத்தவே முடியல. நிச்சயம் நடந்து முடிஞ்சிட்டு சேகர். இப்போ நீ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் அவளை நம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியா, கல்யாணமும் நடந்துரும். இல்ல தம்பி, அன்னைக்கு சாமி ஏதாவது பண்ணி நிச்சயத்தை நிறுத்திடுவான்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேனா? அதான் நான் எதுவுமே யோசிக்கவே இல்ல. இந்த தடவை அப்படிலாம் இருக்க மாட்டேன். நானே ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன். அப்படியே சாமியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா கண்மணி. சரி சேகர், அவளே ஃபுல்லா நம்பி இருக்காத. அவ ஏமாத்திடுவா பாத்துக்கோ. இல்ல கண்மணி, சாமி நல்லா பண்ணா. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. பாத்தியா, நம்ம வீட்ல மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. நம்ம ஜாலியா மொட்டை மாடிக்கு வந்து நின்னு பேசிட்டு இருக்கோம். ஆமா சேகர், இப்படியே அடிக்கடி நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கியா, யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா இந்த மாதிரி வந்து பேசலாம். ஆமா சேகர், எதுவுமே ஃபங்க்ஷனே இல்லையே. இப்பதான் இந்த பால் காய்ப்பு வந்திருக்கு. அடுத்து வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு சேகர்? அதான்